கண்டிப்பாக அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரெஸ் மீட்டு அப்படி அவர் அந்த மாதிரி வரும்போது என்னெல்லாம் வந்து அவருக்கு எகெயின்ஸ்டாக நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? நிறைய நடக்கும். விஜயகாந்துக்கு நடக்காததா? சீமானுக்கு இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அது ரொம்ப பெர்சனலாலாம் அட்டாக் பண்ணுவாங்க. அவர் வந்து இப்போ இந்த அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டார்ல, அவர் வந்து பிஜேபி ஆதரவாளர். இந்த வீடியோ போட்டவர், நானும் அதை பார்த்தேன். அது எனக்கு அதிலலாம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா டக்குன்னு விஜய் விட இடிச்சிருவாங்களா அப்படின்னா, ஒரு ஹாலிவுட் நடிகருடைய கடற்கரை மாளிகை ஒன்று இருந்ததாம். அந்த வீட்டை அவர் பார்த்துட்டு அது மாதிரியே நம்ம வீடை கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு ஆசையாக கட்டின வீடு தான் அது, விஜய் கட்டினது. நீங்கள் ஈசிஆர் ஃபுல்லாக எடுத்துக்கங்க, ஓஎம்ஆர் ஃபுல்லாக எடுத்துங்க, அதெல்லாம் அங்கெல்லாம் யார் பெரிய பெரிய பங்களா வச்சுருக்கா? எல்லாமே பிரபலங்கள் தான். சூர்யா வீடு அங்கே தான் இருக்குது, சிவகார்த்திகேயன் வீடு அங்கே தான் இருக்குது, அஜித் வீடு அங்கே தான் இருக்குது. எல்லா செலிபிரிட்டிஸ் வீடும் அந்த ஈசிஆர் ஓஎம்ஆர் ரோட்டில் தான், அந்த கடற்கரையை ஒட்டி தான் பெரிய பெரிய பங்களாவாக இருக்குது. அதை எப்படி டக்குன்னு அவரோட வீட்டை மட்டும் பர்பஸாக எப்படி இடிப்பாங்க? விஜய் வீட்டை இடிக்கிற ஒரு சூழல் வருது, இல்லை அவங்க இடிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அது டிஎம்கேவுக்கு அகென்ஸ்டாக தான் போகும். ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு சிம்பத்தி வந்துடும் விஜய் மேலே, இல்லையா? என்னடா அந்த மனுஷன் ஒரு பாட்டில் இருந்தார், என்ன ஒரு வார்த்தை பேசிவிட்டாரு, உடனே வந்து வீட்டை இடிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சினிமா பற்றின பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க வலைபேச்சு சக்திவேல் அண்ணா நம்ம கூட இருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பர். ரொம்ப சந்தோஷம், ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா சந்திக்கிறோம். ஸோ கேப்புக்கு அப்புறமா சந்திக்கும் போதே ஸ்டார்டிங் கேள்வியே வந்து தளபதி விஜய், தலைவர் விஜயா தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிட்டாரு. கிட்டத்தட்ட தொடங்கி ரொம்ப நாட்கள் ஆகியும் அந்த கட்சி வந்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கிற கட்சியாக தான் இருக்குது, ஒரு லெட்டர் பேடு கட்சியாக மாறிடுமோ அப்படின்னு ஒரு விமர்சனம்லாம் வச்சுட்டு இருந்தாங்க சமூக வலைதளங்கள்லாம். அது எல்லாத்துக்குமே ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி அடுத்தடுத்து இந்த மாணவர்களுடைய சந்திப்பு 2 நாள் நடத்துனாங்க. முதல் இடத்துலயே வந்து அதான் ஒரே ஃபர்ஸ்ட் அடியே 6 அடி மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2வது நாள் நடந்தது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய விமர்சனமாக மாறிச்சு, அந்த நீட்டை பற்றி பேசினது. ஸோ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வரைக்குமே ஹீரோ விஜயா தான் மக்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்களே, பட் விஜய் தன்னுடைய அந்த நடிகன் அப்படிங்கிற இதுல இருந்து ஒரு அரசியல் புரிதல் கொண்ட ஒரு நபராக தன்னை க்ரூம் பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? முழுமையான அரசியல் புரிதல் கொண்ட ஒரு நபராக மாறிட்டார்னா இன்னும் அவர் மாறலை, ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டார். அதில் வந்து நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம். ஏன்னா இப்போ 2வதாக நடந்த அந்த மாணவர்களுக்கு இந்த பாராட்டு பரிசெல்லாம் கொடுக்குற அந்த நிகழ்ச்சியில் அவர் முக்கியமான ஒரு விஷயத்தை தொட்டிருக்கிறார், அதுதான் நீட்டு. ஏன்னா ஒரு நடிகர் வந்து இந்தளவுக்கு தைரியமாகவும் துணிச்சலாகவும் பேசுகிறது இருக்கு இல்லையா? ஏன் நடிகர்னு சொல்கிறோம்னா அவருடைய முதல் அரசியல் ஸ்பீச்சு இதுதான். அதுக்கு முன்னாடி நடந்தது கூட இந்த போதையோட தீமை, அது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிறது அது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்தது. ஆனால் நீட்டுங்கிறது இப்போது அது இந்த வருஷம் நடந்த நீட்டில் வந்து அவ்வளவு குளறுபடிகள். ஸோ அது சம்மந்தமாக விஜய் வந்து பேசுகிறாரு, பாயிண்டாக பேசுகிறாருங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகிற மாதிரி அழகாக எடுத்து பேசியிருந்தார். அது வந்து எழுதி தான் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அதை வந்து அவரோட ஸ்டைலில் வந்து மைக்கை பிடிச்சி அழகாக பேசிட்டார். ஏன்னா விஜய்லாம் வந்து இந்தளவுக்கு பேசுகிறாங்கிறதே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருப்பார், யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டார். நீங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இது கூட வந்து அவர் கொஞ்சம் தயாராகிட்டு தான் வருவார். ஆனால் காமன் அவர் வந்து ரொம்ப ஷை டைப்பு, ரொம்ப அமைதியாக தான் இருப்பார். அவர் அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிறதே நமக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. பட் அவருடைய இந்த ஸ்பீச் இருக்கு இல்லையா, அது வந்து உண்மையில் ரொம்ப தைரியமான துணிச்சலான ஒரு ஸ்பீச்சாக இருந்தது. அது வந்து ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பி விட்டுருக்குது. மறுபடியும் இந்த நீட்டு தேர்வு வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு விவாதத்தை கிளப்பி விட்டுருக்கு. பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்த நீட்டுங்கிறதே வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா அவருடைய ஸ்பீச்சும் அப்படி தான் இருந்தது. ஏன்னா அதில் இருக்க சாதக பாதங்கள் எல்லாத்தையுமே அவர் எடுத்து சொல்லிட்டாரு. சாதகத்தை விட பாதகம் தான் அதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அவர் வந்து டீட்டெயிலாக சொன்னார். அந்த வகையில் பார்க்கும்போது அவர் வந்து அரசியல்வாதியாக மாறிட்டார். ஓகேண்ணே, இப்போ சினிமா நடிகர்லேருந்து அரசியல்வாதியாக மாறும் போது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கூட இருந்துக்கிட்டா தங்களோட அரசியல் பயணமும் கண்டிப்பாக நல்லபடியாக போகும் அப்படிங்கிறது அவருக்கும் நல்லா தெரியும். அந்த வகையில் இன்னைக்கு பல நியூஸ் வருது, அதாவது ஒரு சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஒரு சில ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம், நீதிபதிகள் அப்படிலாம் வருது. என்ன அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அதெல்லாம் கண்டிப்பாக வந்து விஜய் இப்படி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறோன்னு முடிவு பண்ண உடனேவே இந்த மாதிரி நல்லா படித்தவங்க என்ன அவங்களெல்லாம் வந்து பக்கத்தில் வச்சுக்க தான் நினைப்பார். அவர் வந்து வேறு ஒரு அரசியலை கொண்டு வர போகிறான்னு தான் எனக்கு தோணுது. அந்த வகையில் பார்க்கும்போது அந்த ஸ்பீச்சிலே அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, நமக்கு வந்து அரசியலில் நல்ல படித்த தலைவர்கள் வேணும்,
அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். அப்படிப்பட்ட தலைவர்களை தான் அவரோட கட்சியிலேருந்து கொண்டு வர ஆசைப்படுறாரா என்னன்னு தெரில. அவரை சுற்றி நீங்கள் சொன்ன மாதிரி ஐஏஎஸ், ஐபிஎஸ், அப்புறம் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அப்புறம் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள், இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் இருக்கிற நிபுணத்துவம் பெற்ற அந்த அவங்கள பூரா வந்து அவர் கட்சியில் வந்து கொண்டு வந்திருக்கிறாருன்னு ஒரு தகவலை சொல்கிறாங்க. ஸோ அந்த அரசியல் வந்து எப்படி இருக்குன்னு இனிமே தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவங்களெலாம் வச்சு இப்போ தான் அவருடைய அரசியல் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ அடுத்தடுத்து அவருடைய செயல்பாடுகளை வச்சு தான் அது எதை நோக்கி போகும், எப்படி இருக்கும், இப்போ இருக்கிற அரசியலுக்கும் அவருடைய அரசியலுக்கும் என்ன வேறுபாடு இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியும். ஆனால் அன்னைக்கு நடந்த அந்த ஸ்பீச்சில் வந்து அவர் லைட்டாக அந்த திராவிடத்தை அப்படி டச் பண்ணிட்டு போனார். அதான் ஒன்றிய அரசு. அதானே முதல் ஸ்பீச்சில் வந்து அவர் சொன்னது வந்து இவருக்கு ஸ்ட்ரெயிட் எதிரி டிஎம்கே தான் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சில் இருந்துச்சு. இரண்டாவது ஸ்பீச்சை யார் அடிக்க போறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாரை இன்டெரக்டாக சொன்னாரோ அவங்களுக்கு ஃபேவரிசமாக அப்படி பேசும்போது இது ஏதோ நம்ம சென்ட்ரலில் டோட்டலாக எதிர்க்கிற மாதிரி அப்படி ஒரு விவாதமாக மாறி இருக்கு. அவர் தான் முத கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு அறிக்கை விட்டார்ல, அதுலேயே சொல்லிட்டார என்னுடைய அரசியல் வந்து லஞ்ச ஊழலற்ற சாதி மதமற்ற சமத்துவ அரசியல் தான் சொல்லிட்டார் இல்லையா. அப்போ லஞ்சம் ஊழல் அப்படிங்கும்போது மாநில அரசை தான் அவர் சொல்கிறாருன்னு எல்லாரும் பரவலாக சொல்கிறாங்க. இப்போ மதம் அப்படின்னு வரும்போது அவர் ஒன்றிய அரசை சொல்கிறாரு அப்படிங்கிறதான் அதையும் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து குத்து விட்டுட்டாரு. முதல்ல டிஎம்கேக்கு முதல்ல நடந்த ஃபங்க்ஷனில் ஒரு குத்து, அப்புறமா பிஜேபிக்கு இப்போ நடந்த ஃபங்க்ஷனில் ஒரு குத்து. ஆக மொத்தம் ரெண்டு பேருக்கும் குத்து விட்டார். அப்போ ரெண்டு பேரோட அரசியலும் இவருடைய அரசியல் இல்லைன்னு தெரியுது. ஓகேண்ணே, இப்போ அடுத்ததா இவருடைய விஜய் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து இந்த இளைஞர் க்ரௌட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிக அளவிலே இருக்குது. இது வந்து ஒரு நடிகர். இந்த இளைஞர் க்ரௌட் வந்து தன்னுடைய அரசியல் எதுக்கும் தேவை அப்படிங்கிற ஒரு கோட்பாடோட அந்த அன்னைக்கு பேசும்போது ரெண்டாவது நாள் பேசும்போது வந்து இளைஞர்களும் அரசியலுக்கு வரணும், கண்டிப்பாக வரணும் அப்படின்னு ஒரு இது வைக்கிறாங்க. பாலிடிக்ஸும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் இப்போ அடுத்தது தமிழக வெற்றி கழகத்தோடைய அடுத்த ஸ்டெப்ஸில் வந்து அவங்களுடைய அந்த நிர்வாகிகள் ஒரு பொசிஷனிங் கொடுத்து இருக்கிறவங்கள நிறைய யங்ஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வரக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு. ஆமாம், அதை நோக்கி தான் அவரும் போகிறாரு. அவருடைய ஓவரால் ஸ்பீச்செல்லாம் நம்ம கேட்கும்போது நமக்கு தோன்றது என்னென்னா அவர் வந்து வழக்கமான அரசியல் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கார். அதுவும் இளைஞர்கள் வந்து அரசியலில் நிறைய பங்கெடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால தான் வந்து நீங்கள் அரசியலை வந்து தொடர்ந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாடமாகவே வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தெல்லாம் முன்வைக்கிறார். ஸோ இளைஞர்கள் வரும்போது இந்த அரசியல் வந்து இன்னும் தூய்மை அடையும் அப்படின்னு அவர் நம்புகிறாரு. அதை தாண்டி அனுபவமும் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதையும் வந்து விஜய் வந்து கவனத்தில் கொள்ளணும். அதுக்கு தான் இந்த ஆல்ரெடி அனுபவமான அதிகாரிகளையும் கூட வச்சிருக்கிறாரு. பட் அந்த அதிகாரிகள் தானே வந்து அந்த ஸ்பீச்சில் ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லை அந்த பட்டியலின மக்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு போல தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் வார்த்தைகளை போட்டு எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் வந்து கவனிக்கணும் இல்லையா. ஓகேண்ணா, இதை தொடர்ந்து விஜய் அவர்கள் அடுத்தடுத்து வரும்போது இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அந்த மாணவர்களை சந்திச்சாச்சு. கண்டிப்பாக அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரெஸ் மீட்டு, இந்த மக்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். அப்படி அவர் அந்த மாதிரி வரும்போது என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், என்னெல்லாம் வந்து அவருக்கு எகென்ஸ்டாக நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? நிறைய நடக்கும். விஜயகாந்துக்கு நடக்காததா? சீமானுக்கு இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அது ரொம்ப பெர்சனலாலாம் அட்டாக் பண்ணுவாங்க. இனிமே அவர் வந்து இப்போ இந்த அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டார்ல, முதல் பத்திரிகையாளர் சந்திப்புலேருந்து அந்த இது ஆரம்பிக்கும். ஏன்னா இது வந்து எழுதி கொடுத்தாங்க, நீங்கள் ஒரு ஸ்டேஜில் மைக்கை பிடிச்சி பேசிட்டீங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது, லைவாக கேள்வி வரும். உங்களை வந்து ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கான தகவல்லாம் உங்கள் மைண்டில் ஆல்ரெடி இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் வந்து எந்த மாதிரி கேள்வி யார் எங்கேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாமே நீங்கள் தயாராக வச்சுருக்கணும். நம்ம பிரதமர் மோடி மாதிரி மனிதன் குரல்னு ஒன் சைடாக பேசினா பிரச்சனையே கிடையாது. அந்த அரசியல் ரொம்ப ஈஸியானது. ஆனால் இங்கே வந்து நீங்கள் பத்திரிகையாளர் சந்திக்கும்போது, மக்களை சந்திக்கும்போது அவங்க கேட்குற கேள்விகளை நீங்கள் எதிர்கொள்ளணும். அதுக்கு அவர் தயாராகிருக்கிறாரா இல்லையான்னு அவர் பத்திரிகையாளர் சந்திப்பார பாருங்கள், அதில் தான் நமக்கு தெரிய வரும். ரைட்ண்ணே, விஜய் அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் ட்ரிகர் ஆகாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு நபரால், ஒரு தனிப்பட்ட யூடியூபர் ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயத்தினால தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ட்ரிகர் ஆகிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் அந்த விஜய் வீட்டை இடிக்க போகிற ஒரு செய்தி வந்து வந்திருக்கு. அது இன்னைக்கு ரொம்ப அதிக அளவில் பேசப்பட்டிருக்கு, ரொம்ப வைரலாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் அந்த 2ஆம் நாள் சந்திப்பில் வந்து அவங்க இந்த மாதிரி நீட்டுக்கு எதிராக பேசியிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து முழுக்க டிஎம்கே வந்து ஒரு த்ரெட்டன் பண்ணி விஜய் இந்த மாதிரி வற்புறுத்தி திணிச்சு பேச வச்ச மாதிரி தான் இருக்குது.
அப்படிங்கிற ஒரு இது வைக்கிறாங்க. இதை தாண்டி அவருடைய வீடு இடிக்கப்படுறதுக்கு கரெக்டான ஒரு ரூல்ஸ் வேற சொல்றாங்க. என்னன்னா அந்த அரசாங்க நேரத்துக்கு கொஞ்சம் தள்ளி வீடு கட்டியிருக்காங்க, ஸோ இதுக்கான காரணங்கள் தான் இதனால வீடு இடிச்சிருவோம், அதனால இடிக்காம இருக்கணும்னா இந்த மாதிரி பேசுங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்னிறுத்தி அந்த வீடியோல போட்டிருக்காரு. இது வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு விவாதமாக மாறிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த விஷயம் என்னென்ன, உண்மையா இல்லை? அதாவது சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க நீங்கள் ரூல்ஸ் படி எல்லாமே இருக்கணும்னா அங்கே எந்த வீடுமே இருக்காது இல்லையா? இங்கே யார் ரூல்ஸ் படி வந்து எல்லோரும் வீடு கட்டுறாங்க, எல்லோரும் பெரும்பான்மையான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. அவர் வந்து பிஜேபி ஆதரவாளர் இந்த வீடியோ போட்டவர், நானும் அதை பார்த்தேன். அது எனக்கு அதிலலாம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா டக்குன்னு விஜய் வீடை இடிச்சிருவாங்களா அப்படின்னா அதுக்கு அவசியமும் கிடையாது. ஏன்னா அது வந்து கடற்கரையிலேருந்து ரொம்ப தள்ளி தான் ஒரு வீடு இருக்குது. ரெண்டாவது விஜய் வீட்டை ஒட்டி தான் பாரதிய ராஜா வீடு இருக்குது. அவர் பார்த்து பார்த்து கட்டின வீடு அந்த வீடு. விஜய் வந்து பார்த்து பார்த்து கட்டின வீடு. கிட்டத்தட்ட அப்போ அவர் கட்டும்போதே 70 கோடி ரூபான்னு சொன்னாங்க. ஒரு ஹாலிவுட் நடிகருடைய கடற்கரை மாளிகை ஒன்று இருந்ததாம். அந்த வீட்டை அவர் பார்த்துட்டு அது மாதிரியே நம்ம வீடை கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு ஆசையாக கட்டின வீடு தான் அது விஜய் கட்டினது. நீங்கள் விஜய் வீட்டிலேருந்து பார்த்தா பாரதிய ராஜா வீட்டுக்கு வீடு தெரியும். பாரதிய ராஜா வீட்டிலேருந்து பார்த்தா விஜய் வீடு தெரியும். ஒரு தடவை விஜய் என்ன பண்ணிட்டாரான், அவர் வீட்டு காம்பவுண்ட் அவர் வந்து கொஞ்சம் ஏற்றி கட்டிடலாம் அப்படின்னு நினச்சாரான் கட்டும்போதே. அப்போ பாரதிய ராஜா கூப்பிட்டு, நீ ஏற்றி கட்டினா எனக்கு காற்று வராது, அதில் ஏற்றி கட்டாத, அப்படியே விட்டுரு அப்படிலாம் சொன்னாராம். இதெல்லாம் தகவல் இருக்குது. நீங்கள் விஜய் வீடை இடிக்கணும் அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பாரதிய ராஜா வீடும் சேர்ந்து இடிப்படும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஈசிஆர் ஃபுல்லாக எடுத்துக்கங்க, ஓஎம்ஆர் ஃபுல்லாக எடுத்துங்க. அதெல்லாம் அங்கெல்லாம் யார் பெரிய பெரிய பங்களா வச்சுருக்கா? சாதாரண ஏழைப்பட்டவங்கள மாதிரி என்ன மாதிரி உள்ள ஆட்களாக கட்டியிருக்கிறேன். எல்லாம் கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள், எல்லாமே பிரபலங்கள் தான். சூர்யா வீடு அங்கே தான் இருக்குது, சிவகார்த்திகேயன் வீடு அங்கே தான் இருக்குது, அஜித் வீடு அங்கே தான் இருக்குது. எல்லா செலிபிரிட்டிஸ் வீடும் அந்த ஈசிஆர் ஓஎம்ஆர் ரோட்டில் தான், அந்த கடற்கரையை ஒட்டி தான் பெரிய பெரிய பங்களாவாக இருக்குது. அதை எப்படி டக்குன்னு அவரோட வீட்டை மட்டும் பர்பஸாக எப்படி இடிப்பாங்க? இடிப்பட்டால் எல்லாருடைய வீடும் இடிப்படணும் இல்லையா? அதனால் அது வந்து வாய்ப்பு இல்லை. அதே மீறி இந்த கவர்மெண்ட் வந்து விஜய் வீட்டை இடிக்கிற ஒரு சூழல் வருது, இல்லை அவங்க இடிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அது டிஎம்கேவுக்கு அகென்ஸ்டாக தான் போகும். ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு சிம்பத்தி வந்துடும் விஜய் மேலே இல்லையா? என்னடா அந்த மனுஷன் அவர் பாட்டில் இருந்தார், என்ன ஒரு வார்த்தை பேசிவிட்டார், உடனே வந்து வீட்டை இடிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் வந்துடும். அது வந்து விஜய்க்கு ப்ளஸ் ஆகிடும். அதனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது விஜய்க்கு ப்ளஸ் ஆகுமா இல்லை? ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்தருக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக அமைஞ்சது. யாருன்னா கேப்டன் விஜயகாந்துக்கு. ஆமாம், நல்ல உதாரணம் சொன்னீங்க. அவர் இந்த கோயம்பேட்டில் அந்த பாலத்தை கட்டியிருக்கிறாங்களா, இப்போ அதை கட்டுறதுக்காக தான் அவருடைய கல்யாண மண்டபத்தை இடிக்கும்போது ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்தது. பொதுமக்களே நிறைய பேர் எதிர்த்தாங்க. ஆனாலும் இந்த கவர்மெண்ட்டு இல்லை, பாலத்தை கட்டியே ஆகணும். ஏன்னா அப்போ விஜயகாந்த் வந்து அரசியலை மெல்ல மெல்ல வளர்ந்துக்கிட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா இப்போ விஜயகாந்துக்கு இன்னைக்கு அவர் இறந்து போனதுக்கப்புறம் மக்கள் மனசில் எப்படி நிற்கிறாரு? அவர் நிறைய உதவிகள் செஞ்சார், தான தர்மங்கள் பண்ணார், எல்லாம் செஞ்சார். அதை தாண்டி அந்த கல்யாண மண்டபத்தை இடித்தாங்கல்ல, அப்போ அவரோட வேதனையை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டார் வெளியில் பொதுமக்கள் மத்தியில். அது வந்து நிறைய மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை தேடி கொடுத்தது. அப்போ இந்த விஷயம் அன்னைக்கு நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்துச்சுன்னா அது விஜய்க்கு தான் ப்ளஸ். அதனால் டிஎம்கே அதை பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வருது. இந்த டைம்லாம் அவங்க பண்ணுவாங்களாம் முதல்ல சொல்லுங்கள்? அதே எலெக்ஷனில் தான் விஜய் நிற்க போகிறாரு. அப்புறம் இதே மாதிரி தான் ஆந்திராலே இதே மாதிரி தான். பவன் ஸ்டார்ட் பண்ணும் போது அவருக்கு வந்து காரில் வந்து த்ரெட்டன் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அது அன்னைக்கு ரொம்ப பூதாகரமாகவே வெடிச்சு இன்னைக்கு அவரை வந்து டெபுட்டி சிஎம்மாகவே ஆக்கிட்டாங்க. அப்புறம் இல்லை, நம்ம வந்து நம்ம மக்கள், நம்மளுடைய கலாச்சாரம், இது எல்லாமே நார்மலாகவே ஒரு சென்டிமெண்ட்டோட கனெக்ட் ஆன ஒரு விஷயந்தான். ஒருத்தன் கஷ்டப்படும் போது அனுதான் வருங்கிறது காமன். இல்லை ஒருத்தனை வந்து யாரோ ஒருத்தன் அடிக்கும்போது ஒருத்தன் கேட்குறதும் அவனுக்காக பரிந்து பேசுகிறோங்கிற மக்கள் தான் நாம் எல்லாருமே. அதனால் வந்து ஒரு அரசு வந்து டக்குன்னு அதை பண்ணிடாது. என்னடா சோஷியல் மீடியா வேறு இருக்குது இப்போல்லாம், சரியா? அதெல்லாம் எங்கேயோ போய் கொண்டு போயிடும். அப்புறம் அது வந்து கவர்மெண்ட்டுக்கே வந்து அகென்ஸ்டாக திரும்பிடும், இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு. அதனால் அவங்க அவ்வளோ தூரம்லாம் இறங்க மாட்டாங்க. அதுக்கான அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஏன்னா இப்போ தானே அவர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி செயல் நடந்தால் அது விஜய்க்கு தான் சாதகமாகவே அமையும். கண்டிப்பாக. ஓகேண்ணா, இறுதி கேள்வியாக
அடுத்த டிவிகே உடைய அப்டேட் என்ன, அதாவது தளபதி விஜய் படத்தோடைய அப்டேட் மறந்துறாங்க, டிவிகே அடுத்து என்ன அப்டேட் கொடுக்க போறாங்கன்னு தான் இன்னைக்கு மக்களுடைய பார்வையா இருக்குது. அதுல ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குது. என்னன்னா மதுரையில வந்து அடுத்த ஒரு பெரிய மாநாடு ஒன்று நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு மேல அதான் தொண்டர்களே தெருல போறாங்க, மக்கள் எல்லாம் தெருல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று பரவிட்டு இருக்கு. ஏன்னா அந்த 2ஆம் நாள் அந்த மாணவர்கள் சந்திப்புல வந்து அந்த சமைக்கிற ஒரு தனியார் சேனல் போய் எடுக்கும்போது அவங்களும் சொல்றாங்க அடுத்தது வந்து மதுரையில வந்து ஒரு பெரிய இது வந்து ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, விஜய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ மதுரையில் மாநாடு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன முதல்ல வந்து திருச்சின்னு சொன்னாங்க. திருச்சியில் தான் அந்த மாநாடு நடத்த போறாரு, அதுக்கான வேலைகள்லாம் மெல்ல மெல்ல பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. இப்போ வந்து மதுரைன்னு தான் நமக்கும் தகவல் வருது. ஆனால் கண்டிப்பாக 2026 எலெக்ஷனுக்கு அவர் தயாராகணும்ல. ஸோ ஒரு 10-12 லட்சம் பேர் வந்து அவர் வந்து பெரிய அளவில் கூட்டுறதுக்கான பிளானில் தான் இருக்கிறாரு. கமல் ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய க்ரௌடு இருந்தது. நீங்கள் அதை பார்க்கும்போது திருச்சியில் மேபி பண்ணார்னு நினைக்கிறேன், அந்த மாநாடு அங்கே நடத்தினார்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ பார்க்கும்போது கண்டிப்பாக கமலுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது போல் இருக்குது. அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு அவர் வந்து ஓட்டை வாங்கி அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏவாவது அவர் கட்சியிலேருந்து வந்துடுவாங்க அப்படிலாம் வந்து நினச்சாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கமலை தாண்டிய பெரிய ரசிகர் கூட்டம் அவருக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற இளம் தலைமுறை வாக்காளர் இருக்காங்களா, அவங்க மத்தியில் விஜய்க்கு எப்போயுமே ஒரு நல்ல பேர் இருக்குது, ஒரு நல்ல கிரேஸ் இருக்குது. நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துருக்கலாமே, எல்லாமே இளம் தலைமுறையினர் தான். கிட்டத்தட்ட விஜய் சிஎம் ஆயிட்டார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னென்னா மாநாடு போடுறது முக்கியம் இல்லை, கூட்டம் கூடுறது முக்கியம் இல்லை, எலெக்ஷன் அன்றைக்கி அவங்க எல்லாருமே ஓட்டு போட வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாநாடுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் வரும் இல்லையா 2026, அப்போ அவர் வந்து கண்டிப்பாக தனித்து தான் நிற்பார், தனியாக தான் நிற்பார், கூட்டணி போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் நமக்கு எந்த அளவுக்கு ஓட்டு சதவீதம் இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து பார்க்க ஆசைப்படுவார். அதை வச்சுட்டு தான் நம்ம அடுத்து கூட்டணி போகிறதா இல்லை தொடர்ந்து தனியாக நிற்கிறான்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். ஏன்னா ஒரு பக்கம் சீமானும் என் தம்பி கூட நான் கூட்டணி போடுறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லிட்டாரு, அங்கே ஒரு அழைப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. இங்கே 2 திராவிட கட்சிகள் பக்கமும் அவர் போக விரும்பலை, இன்னொரு பக்கம் பிஜேபிக்கு போக மாட்டார்னு அந்த ஸ்பீச்சிலே தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சீமானோட கூட்டணி வைப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருமா இல்லையா? சீமான் தயாராக இருக்கிறாரு. அதனால் வந்து அந்த முதல் எலெக்ஷனை அவர் மீட் பண்ணும்போது தனியாக தான் மீட் பண்ணுவார். அடுத்தடுத்த எலெக்ஷனில் தான் அந்த ஓட்டு சதவீதத்தை பார்த்துட்டு கூட்டணியாக இல்லை தொடர்ந்து தனியாக போட்டிடலான்னு முடிவு பண்ணுவார். பார்ப்போனே, விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் கோட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. அரசியலில் கோட் ஆவாரா அப்படிங்கிறது வந்து வரும் காலத்தில் தான் கண்டிப்பாக தெரியும். பல விஷயங்கள் பகிர்ந்ததுக்கும் நேரம் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றிண்ணே. நன்றி.